ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்ம இருதயங்களை திருப்பலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம இருதயங்களை திருப்பலாம். ஆமென். இந்த நாள் என்னுடைய செய்தியுடைய தலைப்பு வளர்ச்சியின் 3 வழிகள் அல்லது வளர்ச்சியின் 3 திறவுகோல்களை நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். வளர்ச்சி, அந்த வளர்ச்சின்றத இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் சொல்றேன், செழிப்பு. செழிப்பின் உபதேசம் இல்லை, வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இது. அல்லது பெருக்கத்தின் 3 வழிகள் அல்லது உயர்வின் 3 வழிகள். சில சொல்றாங்க, எனக்கு என் வாழ்க்கையில் பெருக்கமே இல்லை, என் பிஸ்னஸ்ல பெருக்கமே இல்லை, என் தனிப்பட்ட ஜீவியத்தில் பெருக்கமே இல்லை, உயர்வை நான் பார்க்கல, செழிப்பை நான் பார்க்கல, வளர்ச்சி நான் பார்க்கல. ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீர்களா? வேத வசனத்தின் அடிப்படையில் வேதத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையில் ஆராய்ந்து பார்த்ததில் 3 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆமென். இது சார்ந்து சில குறிப்புகள் இருக்கிறது, ஆனால் அதற்குள்ளே போகவே இல்லை. 3 முக்கியமான குறிப்புகள், வளர்ச்சியின், தேவன் கொடுக்கிற அந்த வளர்ச்சியின் 3 வழிகள். ஆமென். நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க விரும்புறீங்களா? மகிமையான கிரிகளை பார்க்க விரும்புறீங்களா? உயர்வு பெருக்கத்தை பார்க்க விரும்புறீங்களா? இதுதான் ஆதாரமாய் சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது மெடிடேஷன், வேத வார்த்தையின் தியானம். தியானிக்கிற மனுஷன் வாழ்க்கையில் கர்த்தர் வளர்ச்சியை, செழிப்பை, மேன்மையை, உயர்வை, பெருக்கத்தை கட்டெடுக்கிறார். இரண்டாவது நம்பிக்கை, ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய தேவ மனுஷருக்கு சொல்லுகிற வார்த்தை மேல அந்த நம்பிக்கை வைப்பது. நம்பிக்கையா இருக்கிறவங்க, அவர் வார்த்தை மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை, மேன்மையை, வளர்ச்சியை, பெருக்கத்தை கொடுக்கிறார். மூன்றாவது அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை வளருகிறவர்கள், அபிஷேகத்தில் வளருகிறவர்கள் வாழ்வில் வருகிற அந்த வளர்ச்சி, உயர்வு, மேன்மை, பெருக்கம், இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தலைப்பு என்ன? வளர்ச்சியின் 3 வழிகள் அல்லது செழிப்பின் 3 வழிகள் அல்லது பெருக்கத்தின் 3 வழிகள் அல்லது உயர்வின் 3 வழிகள். ஆமென். அல்லது மேன்மையின் 3 வழிகள். இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது மெடிடேஷன். மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில வளரணும். சங்கீதங்கள் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் வசனத்தை தியானிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். ஆசீர்வாதத்தின் 3 வழிகள் இப்படியும் சொல்லலாம். முதலாவது என்ன? தியானமா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். உங்க பிசினஸை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, பிரச்சனைகளை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்களா? உங்க வாழ்வில் வளர்ச்சியை பார்க்க முடியாது, உயர்வை பார்க்க முடியாது, மேன்மையை பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதற்கு மாறாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவர் திருச்சட்டத்தில் யாரு தியானமா இருக்கிற மனுஷன்? அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டது, இந்த தியானன்ற வார்த்தை எபிரேயத்தில் ஆகா என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்ன? அதையே அசை போட்டு கொண்டிருப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளே, வசனத்தை யோசித்துக் கொண்டிருப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை நினைத்துக் கொண்டிருப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளே எண்ணிக்கொண்டிருப்பது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கர்த்தருடைய வார்த்தையில மகிழ்ச்சியா இருப்பது. யாருன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அல்லது நீங்கள் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ளேயே நினச்சி நீங்கள் சிரிச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அது சரி, இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளை, சரி நான் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்களே, ஐயோ உங்களுடைய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டாங்களே, சில சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை தான் குறிக்குது. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானமாக இருப்பது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இரவும் பகலும், நைட் அண்ட் டே, இரவும் பகலும் தியானம். அடுத்தது அவன் யாரு? அவன்னா யாரு? அவன் தியானமாயிருக்கிற மனுஷன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது, நல்லா யோசித்து பாருங்க. அந்த வார்த்தைகள் வாசிக்கும் போது, தியானமா இருக்கிற மனுஷன் ஒரு மரம். எல்லாம் சொல்ல, தியானமா இருக்கிற மனுஷன்
மரம். உங்களுக்கு பிடிச்ச என்ன மரம்னா யோசித்துங்க. உங்களுக்கு பிடிச்ச மரம் அது மாமரமாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் யார்? ஒரு மரம். கர்த்தருடைய வார்த்தையில் தியானிக்கிற மகளே மகனை நீங்கள் ஒரு மரம். இல்லை சொல்லுங்க, மரம். ஆமாம், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் மனுஷன் மரம். அடுத்தது அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. வாசிக்கும் போது பாயிண்ட் நம்பர் 1, பிளான்டட். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு. தியானமாக இருக்கிற மனுஷன் என்னவா? அவன் தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பானா. பிளான்டட் அல்லது ஆர் ரூட்டட். எங்கவா? அவன் பிளான்டட் ஆர் ரூட்டட், நடப்பட்டவன். எங்க நடப்பட்ட மரம் போல இருப்பானா? ஆமா, நீர்க்கால்கள் ஓரமா தண்ணி பக்கத்தில் ஒரு மரம் இருந்தா அது பட்டு போகுமா, செழிப்பா இருக்குமா? ஆமா, செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, பிளான்டட் ரூட்டடுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவன் வலிமை இல்லவனா இருப்பானா, அவன் வளர்ச்சி அடைவானா, அவன் உயர 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 வளருவானா. ஆமே, பிளான்டட். அடுத்து அந்த வசனத்தில் வாசிக்கும் போது நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. செகண்ட் பார்த்தீங்கன்னா டைம்லி ஃப்ரூட். அந்த காலத்தில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது. அந்த சீசனில் கனி கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க, மரத்துக்கு ஒரு சீசன் இருக்குது. ஆமாம், எல்லாவற்றுக்கும் ஒரு சீசன் இருக்குது. கொடிகளுக்கு ஒரு சீசன் இருக்குது. ஆமாம், திராட்சை கொடிக்கு ஒரு சீசன் இருக்குது. எல்லா பருவ காலத்தில் அது கனி கொடுக்கும். எல்லா கொடிகளுக்கும், எந்த கொடி இருந்தாலும் அதுக்கு ஒரு சீசன் இருக்கு. எல்லாவற்றுக்கும், விதைகளுக்கு, செடிகளுக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு சீசன் வச்சிருக்க. டைம். நீ கர்த்தருடைய வார்த்தையில தியானமாய் இருப்பாய் என்றால் உன் காலத்தில் உன் கனியை கொடுப்பாய். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். டைம்லி ஃப்ரூட். உன் காலத்தில் நீ பூத்து, நீ காய்த்து, நீ கனி கொடுப்ப. கர்த்தருடைய வார்த்தையில் நீ தியானமாக இருப்பாய் என்றால் உன் காலத்தில் நீ பூத்து, நீ காய்த்து, நீ கனி கொடுப்பாய். ஆமாம், எதை குறிக்குது? ஃப்ரூட்ஃபுல் லைஃப். பிளான்டடா தியானமாக இருக்கிற மனுஷன் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அடுத்தது ப்ராஸ்பரிட்டி. அது செழிப்பாக இருக்குமா? பட்டு போட மரம் போட இருக்காதான், அது செழிப்பாக இருக்குமா? ஆமாம். சீசனல் ஃப்ரூட்ஸா நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை காண்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லுது, நீங்கள் தன் காலத்தில் நீங்கள் கனி கொடுக்கிற மரமாய் நீங்கள் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 3வது பாயிண்ட் அதில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, என்னவா? தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாராம். அவன் ஒருவேளை பிஸ்னஸ் தொடங்கலாம், அது வாய்க்கும். அவன் ஒருவேளை வேலையை ஆரம்பிப்பான், அது வாய்க்கும். அவனுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் அப்படி தான் பிளஸ் பண்ணுவார். வேதத்தில் வாசித்து பார்ப்போமானால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆபிரகாம் உட்கார்ந்து தியானித்து கொண்டிருப்பான். கர்த்தர் அவனை சொல்லுவார், ஆபிரகாம் பற்றி சொல்லுவார். ஆபிரகாம் பற்றி கர்த்தர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? அவன் தான் பிள்ளைகளுக்கு, ஆதியாகமம் 17 சொல்லப்பட்டிருக்கு, அவன் தான் பிள்ளைகளுக்கு வரப்போகிற சந்ததிக்கு கர்த்தருடைய நியமங்களை, கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைப்பான். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு அந்த வார்த்தைகளை எடுத்துரைத்தான். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு என்ன பண்ணா, சாயங்கால வேலையில் ஈசாக்கு பெண் பார்க்க எலியேசரோட கூட்டமும் பெண் பார்க்க போய் இருக்குது. ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான்? மாலை வேலையில் அவன் தியானம் பண்ண, மாலையில் வெளியே சென்று அவன் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஈசாக்கு தியானித்து கொண்டிருந்தான். அவன் தியானித்து கொண்டிருந்தான். மாலை வேலையில் உட்கார்ந்து தன் தகப்பனார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், கர்த்தரை குறித்து சொன்ன வார்த்தைகள், கர்த்தருடைய நாமங்கள், அவர் எவ்வளவா இந்த உலகத்தை சிருஷ்டித்து எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அவன் கர்த்தரை தியானித்து கொண்டிருந்தான். அவன் கர்த்தரை தியானித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு நியமித்த மனவாட்டை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு உலகம் எதை தியானிச்சிட்டு இருக்குது? இன்னைக்கு வரப்போகிற பெண் இப்படி இருக்கணும், வரப்போகிற மணமகன் இப்படி இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, தியானமாயிரு. உன் தியானம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த ட்ரைபில், அந்த சந்ததியில வந்தவர் யாக்கோபு. யாக்கோபுடைய குமாரன் யாருன்னா யோசேப்பு. வாழ்க்கையில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தாலும் அவன் போத்திபார் என்ற வீட்டில் அடிமையாக இருந்தாலும் அவன் அந்த தேசத்தில் இருக்கும்போது, எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தையில தியானித்து கொண்டு, கர்த்தர் அவனுக்கு சொன்னவைகளை தியானித்து கொண்டிருந்தான்.
உங்கள் தியானம் என்னவா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உங்கள் தியானமாக இருக்க வேண்டும். ஆமென். ஈசாக்கு குறித்து மன்னிக்கணும், யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜெனிசிஸ் சாப்டர் 39 verse 3 வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யாரு? கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தாராம். ஆமென். அவன் தொட்டது எல்லாம் துளங்கினது, விளங்கினது. கர்த்தர் அவனோடு இருந்தாராம். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23 verse 23 வாசிங்க. 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ப்ராஸ்பர், வாய்க்க பண்ணினார். அது விக்டோரியஸாக இருந்துச்சு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது, அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றி அளித்தாராம். ஆண்டவரை வெற்றி கொடுத்தாராம். யோசிப்பு இதை செய்கிறான்ப்பா, இதில் நான் வெற்றி கொடுப்பேன். ஆமென். கர்த்தர் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் அவனை சிறப்புற செய்தாராம். கர்த்தர் எகிப்து தேசத்தில், எகிப்திய நடுவில் கர்த்தர் அவனை சிறப்பானவனாக வச்சாராம், ஸ்பெஷல். ஆமாம். ஜோசப்பை கர்த்தர் என்னவா வச்சாராம்? ஸ்பெஷல் கேரக்டராக வச்சாராம். எல்லாரும் இருந்த எல்லா இஜிப்சியன்ஸ் இருந்தாலும் ஜோசப் தான் ஸ்பெஷல் கேரக்டர். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் வேதத்தை தியானிக்கிறது தான் ஸ்பெஷல். ஆமாம். எல்லாம் சொல்லுங்கள், யார் ஸ்பெஷலு? நீங்கள் தான் ஸ்பெஷல். தோசை. ஆமாம். என்ன பாஸ்டர் ஃபாஸ்டிங் பிரேயரில் ஸ்பெஷல் தோசை பற்றி பேசுகிறீங்க? இல்லை, நீங்கள் தான் ஸ்பெஷல். எல்லாம் ஆர்டினரி இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் வேதம் இருக்குது. ஆனால் யார் தியானிக்கிறாங்களோ, கையில் வேதம் இல்லை, உள்ளத்தில் வேதம் இருக்கணும். கையில் வேதம் இல்லை, சிந்தையில் வேதம் இருக்கணும். வேதத்தை சுமந்து போகிறது இல்லை, வேதத்தை கையில் சுமக்கிறது இல்லை, வேதத்தை இதயத்தில் சுமக்கணும், வேதத்தை சிந்தையில் சுமக்கணும். கர்த்தரோட வார்த்தைகளை இரவு பகலாக வாசிக்கணும். மெடிடேஷன். வீண் அலுவலகாரமாக சின்ன சின்ன சிந்தைகளை யோசித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மூடி கொட்டிடுது. ஏன்? ஸ்ட்ரெஸ்ஸு. ஹாஸ்பிட்டலில் போனால் ரொம்ப யோசிக்காதீங்கன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யோசிக்காமல் இருக்க முடியலையே. வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையை யோசி, உனக்கு ஆரோக்கியம். விழுந்த முடி கூட முளைக்கும். பிரச்சனை யோசிக்கிறவங்களுக்கு நான் தான் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அது எந்த ஃபோபியாவாக மாறுது. சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனாக மாறிடுது. ஆனால் வேதத்தை நீ தியானிப்பாய் என்றால் உனக்கு ஆரோக்கியம். ஆமாம். வேதத்தை தியானிக்கும் போது தான் ஆரோக்கியம், வேதத்தை தியானிக்கும் போது தான் சுகம், வேதத்தை தியானிக்கும் போது தான் வல்லமை, வேதத்தை தியானிக்கும் போது தான் உன் வாழ்வில் மனசில் நிம்மதி. ஆமாம். 119 சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. 119 சங்கீதத்தை 22 பிரிவாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க சங்கீதக்காரர் சொல்கிறான், இரவும் பகலும் வேதம் என் தியானமாக இருக்கிறபடியால் அது என் மன மகிழ்ச்சி. வேதம் தான் மன மகிழ்ச்சி. உனக்கு வேத மன மகிழ்ச்சியாக இருக்குமானால் கர்த்தர் வாழ்வில் மன மகிழ்ச்சியை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. தியானிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. ஆமாம். யோசுவாகிட்ட கர்த்தர் தான் சொன்னார், விக்டரி சீக்ரெட், ஜோஷுவா, நீ பெரிய யுத்தங்களை செய்ய போகிறாய், ஜனங்களுக்காக நீ தேசங்களை பங்கிட போகிறாய், அங்க இருக்க எல்லா ஜாதிகளை ஜனங்களை எல்லாவற்றையும் கொள்ளையிட போகிறாய். 7 ஜாதிகள். யோசுவாக்கு முன்ன இருந்த பெரிய சவால் என்ன தெரியுமா? 7 ஜாதிகள், 31 ராஜாக்களை அவன் சங்கரித்தான். எத்தனை ஜாதிகள்? 7 ஜாதிகள், 31 ராஜாக்கள். சில மாதங்கள் 31 நாட்கள் வருதுல, 31 ராஜாக்களை அவன் சங்கரித்தான். எவ்வளவு பெரிய சவால் பாருங்க. பறந்து விரிந்த தேசம், வாக்குத்தத்த தேசம், பிராமிஸ் லேண்டு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கு அவனுக்கு எதிராக இந்த சவால் திரும்ப 7 ஜாதிகள் பரவி இருக்கிறார்கள், 31 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த 31 ராஜாக்களையும் அவன் ஜெயிக்கணும். சவால். அந்த சவாலை பண்றதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஜோஷுவா நீ அதை பண்ணு, ஜோஷுவா நீ இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. கர்த்தர் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை.
ஜாஷுவா கர்த்தர் என்ன சொன்னார்? எடுத்துக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, ஜாஷுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க சொல்லப்பட்டிருக்கோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுவார். சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் விக்டர் சீக்ரெட்டை கர்த்தர் கொடுக்குறார். விக்டர் சீக்ரெட் அதான் அதான் முக்கியமானது, அதான் அண்டர்லைன் பண்ணிக்க பார்க்கலாம். கர்த்தர் விக்டர் சீக்ரெட் நீ வேதத்தில் தியானமாக இருக்கிறதுக்கு ரகசியத்தை கொடுக்குறார். வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நியாயப்பிரமாணத்தெல்லாம் செய்ய படி, அதன்படி செய். சொல்லுங்க, படி, அதன்படி செய். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதே. வார்த்தையை விட்டு விலகாதே. வார்த்தையை விட்டு லெஃப்ட்லையும் போகாத, ரைட்லையும் போகாத. வார்த்தையிலே நட, வார்த்தையை வாசி, வார்த்தையை கேளு, வார்த்தையை தியானி, வார்த்தையை யோசித்து கொண்டு அதன்படியே செய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 7, 8, 2 வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். 7, 8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறா. நீ வலதுபுறம் விலகாத, இடதுபுறம் விலகாத, தியானித்து கொண்டே இருப்பாயாக. ஆமென். நீ பலன் திடன் எப்போதாம வந்துச்சு? அந்த வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் போது. 8ஆம் வசனத்தை போடுங்க ஸ்க்ரீனில். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. உன் வாயிலேயே இருக்கணுமா? என்ன? கர்த்தருடைய வார்த்தை வாயிலே. எல்லாம் சொல்லுங்க, வாயிலே என்ன இருக்குது? ஆமாம், இன்னைக்கு நம்ம வாயில் என்ன இருக்குது? சிலர் பார்த்து நல்ல வாய் சாலகமாய் பேசுவாங்க. நான் செஞ்சிடறேன் பிரதர், நான் அதை செஞ்சிடறேன் சிஸ்டர். இன்றைக்கு நிறைய பேர் வாயிலேயே சொல் வீரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம வாயில் இருக்க வேண்டியது வார்த்தை. கர்த்தரோட வார்த்தை நம்ம வாயில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கர்த்தரோட வார்த்தை வாயில் இருக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இவைகள் இப்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாகும். நைட் அண்ட் டே என்ன செய்ய யோசுவா? தியானி. எதை தியானி? எப்படி யுத்தம் பண்ணலாம் தியானிக்காதே. கர்த்தர் சொல்றாரு, நீ யுத்தம் பண்ண உண்மைதான், உனக்கு வார் இருக்கு உண்மைதான். யுத்தம் பண்றதுக்கு பலன், யுத்தம் பண்றதுக்கு திடன், யுத்தம் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நீ தியானிச்சா போதும்பா, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை உனக்குள்ள இருந்தா போதும், உன்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்வேன். ஆமென். வார்த்தையில திளைத்திரு, வார்த்தைகளை நிலைத்திரு, வார்த்தையில வளர்ந்திரு. கர்த்தர் சொல்றார். என்ன சொல்லுமா? வார்த்தைகளை திளைத்திரு. இல்லை சொல்லுங்க, வார்த்தைகளை நீ திளைத்திரு, வார்த்தைகளை நிலைத்திரு, நீ வார்த்தைகளை வளர்ந்து கொண்டே இரு. நீ மரமா பூத்து காய்த்து கனி கொடுக்கிறான், நீ வார்த்தைகளை வளர்ந்துகிட்டே இரு. வார்த்தை உனக்குள்ள பொங்கி 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 பரவட்டும், பொங்கி பொங்கி பாயட்டும். நீ வார்த்தையை வாசித்து தியானிக்க தியானிக்க நீ வளருவாய். அல்லேலூயா. உன் வளர்ச்சி ஒருவரால் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய வேறு எங்க? ஆழமா, கர்த்தருடைய வார்த்தையில ஆழமா வேறு ஒன்று இருக்குது. ஆமென். தியானித்து கொண்டிரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ போற வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். நீ புத்திமானாய் நடந்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ புத்திமானாய் நடந்து கொள்வார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இந்த 8ஆம் வசனத்தை ரொம்ப அழகா சொல்லப்படுங்க. நீ இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த கர்த்தருடைய திருச்சட்டம் உன் முன்னாடியே இருக்கட்டும். ஆமென். இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்போதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய்.
எல்லாம் சொல்லுங்க, நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். கர்த்தருடைய வார்த்தையில நீ தியானமா இருக்கும்போது நலம் பெறுவாய். ஆமென். நீ வெற்றி காண்பாய். ஆமென். நல்ல சுகம். கர்த்தருடைய வார்த்தையை தியானமா இருக்கிறவங்களுக்கு சுகம், ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். தியானமா இருக்கிறது, தியானமா இருக்கிறவங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாய். எல்லாவற்றையும் வெற்றி பெறுவாய், எல்லாவற்றையும் உயர்வை காண்பாய், எல்லாவற்றையும் மேன்மை அடைவாய். ஆமென். 128 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். சாம் 128 verse 2. 128 சங்கீதத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தியானம், கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற தியானம். ஆமென். வாசிக்கலாமா? 128:2 வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ தியானமா இருப்பாயனா உன் கையில வர பிரயாசத்தை சாப்பிட முடியும். நீ பிரயாசத்தின் பலன் அப்படி என்றால் நீ செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கு செஞ்சு அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். ஐசையா சாப்டர் 3 verse 10. ஏசாயா 3:10 வாசிக்கும் போது இப்படியே சொல்லப்பட்டு. ஏசாயா 3:10 வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஐசையா 3:10 ஸ்கிரீன்ல 10ஆம் வசனம் போடுங்கப்பா. 3:10. Thank you Lord. Hallelujah. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். 10ஆம் வசனம் verse 10. 3:10. 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். என்ன பண்ணுவாங்களா? அவங்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். தியானமா இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஆயத்தமான எல்லா பலனையும் அவன் அனுபவிப்பான். ஆமென். உங்களுக்கு பலன் உண்டாகும். ஆமென். உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். நீ கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நீ தியானித்து கொண்டிருப்பாய். எதை குறித்து தியானிக்காதே. உன் பிரச்சனைகளை, போராட்டம், கஷ்டத்தை, நஷ்டத்தை, தோல்விகளை, கடந்த கால பிரச்சனைகள் தியானித்து கொண்டிருக்காதே. இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற மகனை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை இரவு பகல தியானித்து கொண்டிரு. யோசுவா போல இரவு பகல தியானித்து கொண்டிரு. யோசுவா 31 ராஜாக்களை அவன் ஜெயித்தான். 7 ஜாதிகளை துரத்தினான். அவன் வாழ்வில் ஜெயம் உண்டாயிற்று. அந்த பரந்த விருந்த தேசத்தை அவன் தேவ ஜனங்களுக்கு அவன் பங்கிட்டான். 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டான். காரணம் என்ன? எப்படி முடிந்தது? அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்துச்சு. அடுத்தது வசன தியானம். கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். அந்த வார்த்தை அவனுக்குள்ள வேறு ஒன்று. அந்த வார்த்தை அவனுக்கு ஞானமாயிற்று. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது ஞானம் பிறக்குது. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது சுகம் வருது. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது நமக்கு வெற்றி வருது, ஜெயம் வருது. சுக வாழ்வை கர்த்தர் கட்டடுகிறார், நன்மையை கட்டடுகிறார், மேன்மை கட்டடுகிறார். நீ செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறாய். நீ மரம் போல வளர்ந்து 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 நீ பெரிய மரமாகிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூத்து காய்த்து நீ கனி கொடுக்கிறாய். ஆமென். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையில தியானம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையில தியானம். ஆசீர்வாதத்தின் 3 வழிகள முதலாவது வழி கர்த்தருடைய வேதத்துல தியானம். ஆமென். செழிப்புல முதலாவது ரகசியம் கர்த்தருடைய வேதத்துல தியானம். ஆமென். வளர்ச்சியில முதலாவது ரகசியம் கர்த்தருடைய வேதத்துல தியானம். ஆமென். ஆண்டவருடைய பெருக்கத்துல முதலாவது ரகசியம் கர்த்தருடைய வேதத்துல தியானம். உயர்வினுடைய முதலாவது ரகசியம் கர்த்தருடைய வேதத்துல தியானம். இரண்டாவது ட்ரஸ்ட் இன் தி லார்ட். கர்த்தர் மேல நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை. எரேமியாவின் திருக்கதர்சன புத்தகம் திருப்பிக் கொள்ளலாம். ஜெரேமியா சாப்டர் 17 verses 5 to 8. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, சபிக்கப்பட்டவனா? யாரு? 5ஆம் வசனத்தை ஸ்கிரீன்ல போடுங்க. சபிக்கப்பட்டவன் யாரு? மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் யாரா? சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்பாதே, மனுஷனை நம்பாதே. எல்லாம் சொல்லுங்க, நம்பாதே மனுஷனை நம்பாதே. நண்பா, மனுஷனை நம்பினது போதும்.
மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு போனது போதும், உலகத்து மேல் நம்பிக்கை வச்சது போதும். கர்த்தரை விட்டு விலகுற அந்த இதயம் உனக்கு வேணாம். நீ கர்த்தரண்டி திரும்ப வா. கர்த்தரண்டி திரும்ப வரும்போது அவர் ஆசீர்வாத நன்மைகளை கொடுப்பார். ஆமென். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். யாரு? அந்தரவெளியில் கரளையாய் போனவன், மனுஷன் நம்பிக்கை வச்சு போனவன், மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டவன், கர்த்தரை விட்டு விலகிற இதய மூலம் எப்படி இருப்பானவன்? அந்தர வெளியில கரளையாக போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாம வறட்சியான இடங்கள்ல இருக்கிற குடியில்லாத இடத்துல தங்குற போல மனுஷனை போல இருப்பான். மனுஷனை நம்பினவங்க எல்லாம் அப்படிதான் பட்டு போய் காஞ்சு போய் தோய்ந்து போயிடுவாங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்கள பத்தி தான் வேதம் அழகா சொல்லுது. வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஓமையில உருவக மொழியில ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டது. வாசிக்கலாம். அவன் தண்ணீர் அண்டையிலே, யாரா அவன் தண்ணீர் அண்டையிலே? எவன் தண்ணீர் அண்டையிலே? கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன். ஆண்டவரே உங்களை தான் நம்புற ஆண்டவரே, நீங்க தான் என் நம்பிக்கை என்று கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வச்சு, கர்த்தரையே நம்பிக்கையாக, கர்த்தரோட வார்த்தையே நம்பிக்கையாக, கர்த்தர் சொன்னதையே நம்பிக்கையாய் கொண்டு நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படியா இருப்பானா? அவன் நம்பிக்கை வச்ச மனுஷன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாய்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற முதலாவது சொன்ன ஆண்டவர் வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் தண்ணீர் ஓரமா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். முதலாவது. 2வது, அதே ஒப்புமை அதே உருவக மொழியில் சொல்லப்பட்டது யாருமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எப்படி இருப்பானா? தண்ணீர் ஓரமா இருக்கிற மரத்தை போல் இருப்பானா? தப்பாம கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பானா? எந்த மனத்தேச்சான வறட்சி வந்தாலும் தப்பாம தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். எல்லா ஃப்ரூட்ஸை கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒரு ஆமே தியானிக்கிற மனுஷன் கனி கொடுப்பான். 2வது, நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கனி கொடுப்பான். நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கனி கொடுப்பான். நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பெருகுவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் உயருவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஆசீர்வாதமா இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வளர்ச்சி அடைவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் செழிப்பா இருப்பான். ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, அவர் வார்த்தையை நம்புங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சது போதும், மனுஷன் நம்பி ஏமாந்தது போதும். கர்த்தரை நம்பு. யோபு சொல்லுவார், யோபு 13:14 சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த உலகத்தை நம்ப மாட்டேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்னதான் நேர்ந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். வாழ்வில் பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நிந்த வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, என்னுடைய எல்லா ஆஸ்திகள் எல்லாம் எடுக்கப்பட்டாயிற்று. யோபு சொல்றாரு, எல்லா ஆஸ்தி எல்லாம் எடுக்கப்பட்டாயிற்று. 13:15 எல்லா ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு. அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழியில் அவருக்கு ஒரு உபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியுமா? 118 சங்கீதத்தில் நம்பிக்கையில பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 118 சங்கீதத்தில் மனுஷன் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பட்டதலாக இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பட்டதலாக இருப்பதே நலம். உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்புவதை பாரு, யாரையே நம்பாதே, கர்த்தரை நம்பு. 118 சங்கீதம். கர்த்தர் மேல் நம்பிக்கை. பிரபுக்கள், மனுஷர் யாரை நம்பாத, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த நம்பிக்கை கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியும்? 3 காரியங்கள். நம்பிக்கை கொண்டு வருகிற 3 காரியம். நம்பர் 1, நம்பிக்கை திடனை கொண்டு வருகிறது. யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நம்பிக்கை திடனை கொண்டு வருகிறது. வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 11 verse 18. நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடமாயிருப்பீர். ஆமென். யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்ததால் தான் திடனாய் இருந்தார். ஆமென். உயிரை பிடிச்சிட்டு இருந்தார். எல்லாம் போயிடுச்சு. அவருடைய ஆடு மாடு ஒட்டகம் கழுது ஆஸ்திகள் எல்லாம் போயிற்று. எல்லாவற்றையும் இழந்தார். 10 பிள்ளைகள் இழந்தார். மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க.
எல்லாவற்றையும் இழந்து யோபு பாடு அனுபவிச்சார், உண்மைதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை உண்டாயிருக்கிறால் திடனாய் இருந்தார். நடந்து என்ன தெரியுமா? யோபு இழந்த எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு திரும்ப கொடுத்தார். அவருடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமென். ஒண்ணு கொடுக்கல, எத்தனை கொடுத்தாரு? 2 மடங்கு. எல்லாம் சொல்லுங்க, 2 மடங்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பாய். என்னால் இழந்தது உண்மைதான். நீ இழந்திருக்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, நீ எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான். நீ அநேக காரியங்கள் இழந்தாய். ஆனா நீ இழந்ததை கர்த்தர் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 10 பிள்ளைகள் அவன் இழந்தார். 10 பிள்ளைகள் மரிச்சு போனாங்க. ஆனா அவங்க பேரெல்லாம் எழுதப்படலை. அதற்கு பிறகு தேவன் அவர் கொடுத்த 10 பிள்ளைகள். ஆமாம், திரும்ப கர்த்தர் 10 பிள்ளைகளை கொடுத்தார். அவருக்கு கொடுத்த 7 ஆண்மக்கள், 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகள் பேர் எழுதப்பட்டுள்ளது. ஆமே, கெசியா, ஆமே, கேரே நாப்புக், ஆமே, அவங்க பேரெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. ஜெமிமால், கர்த்தர் அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். சௌந்தரியமுள்ள குமாரத்துகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் கிருபை பாருங்க. இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். யாரெல்லாம் வெறுத்து பேசினாங்களோ அவங்களாம் ஒவ்வொரு தங்க காசை கொண்டு வந்து, வெள்ளி காசை கொண்டு வந்து யோபு குறித்து விசாரிக்கிறாங்களாம். அப்படி நன்மை, அவரை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் நன்மை விசாரிக்கும்படி வந்தார்களாம். நம்பிக்கை, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை திடனை கொண்டு வருகிறது. 2வது, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை உன் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறது. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் வழியை கர்த்தரை ஒப்பிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை உன் காரியங்களை வாய்க்க செய்கிறது, பிராஸ்பர் ஆகுறது, சக்சஸ் கொடுக்கிறது, சக்சீட் ஆகுவாய். அல்லேலூயா. 37:5 அதான் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தரை பற்றி கொண்டிரு, கர்த்தரை சார்ந்திரு. அல்லேலூயா. நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே சார்ந்திருப்பது. நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் யாரையும் சார்ந்து கொள்ள மாட்டேன், கர்த்தரையே சார்ந்திருப்பேன், கர்த்தர் பட்சத்திலே இருப்பேன். ஆமாம், உண்மையே சார்ந்து கொண்டேன், உண்மையே பற்றி கொண்டேன். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார், அவரே வழி திறப்பார், அவரே ஆசீர்வதிப்பார், அவரே உயர்த்துவார், அவரே மேன்மைப்படுத்துவார். ஆமாம். சாம் 34:8, சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை குறித்து வேதம் ரொம்ப அழகா சத்தியத்தை சொல்லுது. அவை எல்லாவற்றை குறித்து பொறுத்து கொண்டிருக்க நேரம் இல்லை. தியானிங்க. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உன்னை உறுதியாய் நிற்க வைக்கும், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அந்த பாக்கியவான்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? மொழிபெயர்ப்பு, ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர் பெற்றவர், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நீ இருப்பாய். வேதத்தில் ஒரு மனுஷனை கொடுத்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Kings chapter 18 verse 5. அங்கே எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய எசேக்கியா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. யாரை போல இல்லையா? எசேக்கியாவை போல ஒருத்தரும் இல்லையா? கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருத்தரும் இல்லை. ஏன்? நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கை. அவரையே நம்பினான், அவரையே பற்றி கொண்டான், அவரையே சார்ந்திருந்தான், அவரை அடைக்கலமாய் கொண்டான். கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. 19-20 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18-19-20 வசனங்களை வாசிக்கலாம். ரப்சாக்கு அவர்கள் நோக்கி அசிரிய ராஜாவாகிய மகாராஜான்னு உரைக்கிறது என்ன தெரியுமா? நீங்க எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அசிரிய ராஜா சொல்றான், மெசேஜ் அனுப்புறான். என்ன மெசேஜ் தெரியுமா? SMS அனுப்புறாரு, வாட்ஸ்அப் அனுப்புறாரு. என்ன தெரியுமா? குரூப்ல போடுறாரு. அங்க இருக்க எல்லா ஜனங்களோட குரூப்லயும் போடுறாரு. என்ன மெசேஜ் போடுறாரு? சோசியல் மீடியால போடுறாரு. என்ன மெசேஜ் போடுறாரு சொல்லுங்க? எசேக்கியாவும் படிப்பார் அந்த நியூஸ். ஆனா நீங்க போய் சொல்லுங்க, என்ன மெசேஜா? நீ எதை நம்பிட்டு இருக்கிற? நாங்க அசிரியன்ஸ். நாங்க யார் தெரியுமா? எல்லா நாடுகள் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சவங்க, எல்லார் கதையை முடிச்சவங்க, நாட்டெல்லாம் நாங்க அழிச்சவங்க. நாங்க சொல்றோம், உங்க நாட்டை பிடிக்க போறோம், உங்க நாட்டை அழிக்க போறோம். நீ யார் மேல் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அவர் சொல்றாரு, என்னை விரோதிக்கும்படிக்கு யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற? எசேக்கியா சொல்றாரு, நான் யார் மேலும் இல்லப்பா,
நான் எகிப்து மேல நம்பிக்கை வைக்கல, நான் உலகத்து மேல நம்பிக்கை வைக்கல, என் நம்பிக்கைலாம் யார் தான்? கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தான் நம்பிக்கை. கர்த்தர் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நடந்து என்ன தெரியுமா? கர்த்தர் மேல எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாரு. கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி எல்லா சத்துருக்களை முடிச்சு விட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சத்துருக்கள் மேல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆமே. அந்த எசேக்கியா கர்த்தரோட வார்த்தையின்படியே செய்தான் என்று வாசிக்கிறோம். முதலாவது எசேக்கியாவும் கர்த்தரோட வார்த்தையில தியானமா இருந்து அவரையே பற்றி கொண்டு அவர் மேலேயே நம்பிக்கை வச்சான். அவர் வார்த்தையை வாசித்து தியானிக்கிறவங்க அவர் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. ஆமே. இன்டர்லிங்க்டு. வார்த்தை இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கும். ஆமே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். 2 Chronicles chapter 31 verses 20-21. 2 Chronicles. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அடுத்த வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் அவன் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். ஆமென். அவன் பிராஸ்பர் ஆச்சு. கர்த்தர் மேல் நம்பிக்கை. அவனுக்கு எல்லா காரியங்கள் வாய்த்தது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செஞ்சாரு. கர்த்தர் நன்மையானவில செய்தாரு. கிருபை கொடுத்தாரு, அனுக்கிரகம் கொடுத்தாரு. சத்துருக்கள் மேல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. ஆமென். ஆமென். சத்துருக்களை கர்த்தர் முடிக்க உதவி செஞ்சாரு. அவனை கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், வல்லமையான கிரியைகளை செய்தார். ஆமென். 32-23 வாசிக்கலாம். 2 Chronicles chapter 32 verse 23. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. 23. அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று காணிக்கை கொண்டு வந்தாங்களாம். யூதாவின் ராஜாவுக்குன்னு என்ன கொண்டு வந்தாங்களாம்? உச்சிதங்களை கொண்டு வந்தாங்களாம். ஆமே. சகல ஜனங்களின் பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாக இருந்தான். கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறவங்களை கர்த்தர் மேல 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 உயர்த்துறார். ஆமே. புகழ்ச்சியை கொடுக்கிறாரு, கீர்த்தியை கொடுக்கிறார், கணத்தை கொடுக்கிறார். முதலாவது கர்த்தருடைய வேதத்துல தியானம். 2வது கர்த்தர் மேல நம்பிக்கை. அவன் வாழ்வில் கர்த்தர் கனியை கொடுக்கிறாரு, கர்த்தர் உயர்வை கொடுக்கிறாரு, பெருக்கத்தை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, வளர்ச்சியை கொடுக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார். 3வது ஒரு காரியம், வளர்ச்சியினுடைய 3வது வழி, செழிப்பின் 3வது வழி, உயர்வின் 3வது வழி, பெருக்கத்தின் 3வது வழி, ஆசீர்வாதத்தின் 3வது வழி, கனி கொடுக்கிற ஜீவியத்தின் 3வது ஒரு வழி என்ன தெரியுமா? அபிஷேகம். அபிஷேக தைலம். பரிசுத்தாவினர் அபிஷேகத்தை பெற்ற தேவஜனமே, இந்த அபிஷேகத்தை வளரு. தினந்தோறும் ஒரு முறை அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷைகளை பேசுறதில்ல, தினந்தோறும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை வளரு. அந்நிய பாஷைகளை பேசி அந்நிய பாஷைகள் ஆவியில வளரு, ஆவியில கலிகுரு. உனக்குள்ளது ஜீவன் நதிகள் பாயட்டும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சொன்ன அந்த மரம், நீங்க தான் அந்த மரம். நீங்க கனி கொடுக்கிற மரமா கர்த்தர் உன்னை வைக்கிறாரு. நீ கர்த்தர் மேல கர்த்தரோட உள்ள நம்பிக்கை. அதனாக்கா அந்த மரம் நிற்கிறனா நம்பிக்கை தேவை. அவன் மரம்னா நீங்க தான். அந்த வேத தியானம். 2வது கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிற வளர்ச்சி, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அது உயர்வு, மேன்மை கொண்டு வருகிறது. 3வது அந்த அபிஷேகம் தான், அது ஜீவ தண்ணீர். வெளியிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரம் தனி ஓரமாக இருக்குது. ஆனால் 3வது என்ன தெரியுமா? உனக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது அந்த அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள கர்த்தருடைய வசனம் என்ற விதையை வளர செய்கிறது அந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் 47:12. எசேக்கியேல் chapter 47 verse 12. Thank you, Jesus. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதிக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளுக்கு பாய்கிற தண்ணீர்
எங்கிருந்து பாய்தான்? அவைகள் பாய்கிற தண்ணீர் எங்கிருந்து பாய்தான்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. ஆமென். ஆவியானவருடைய அபிஷேகம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை அது கொடுக்கும். அவைகள் இலைகள் அவிதத்துக்குமானவைகள். ஆமென். மருந்தாய் இருக்குதான். ஆமென். அபிஷேகம் தான், கவனிங்க, அபிஷேகம் தான் நமக்குள்ள வளர்ச்சி கொடுக்குது. அந்த அபிஷேகம் தான் மருந்து. இல்லை சொல்லுங்க, காயப்பட்டவங்களுக்கு மருந்து அபிஷேகம் தான். ஆமென். காயப்பட்டவங்களை காயம் கட்டுகிற மருந்து அபிஷேகம் தான், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை குறித்து கவனிங்க. எசேக்கியேல் 47 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த நதியை குறித்து சொல்வார். அந்த நதி 1000 முழம் அளந்தார், 1000 முழம் அளந்தார், 1000. அப்படி என்ன அர்த்தம்? அபிஷேகத்தில் வளர வர அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணி, அந்நிய பாஷையில் பேசி பேசி ஆவில் நிறைஞ்சு ஆவியில் களி கூற கர்த்தர் வாழ்வில் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி கொண்டே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வளர்ச்சி ஒருவரால் தடைபட முடியாது. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்குது, அந்த நதி போகிற இடத்துல என்ன நடக்குமா? எசேக்கியேல் 47 திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகன்ற நதி பாயும் போது என்ன நடக்குது? 9ஆம் வசனம் வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஆமென். முதலாவது இந்த அபிஷேகம் செய்யற காரணம் தெரியுமா? இவ போகிற இடம்லாம், இந்த நதி போகிற இடம்லாம் ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைக்கும். நீங்க போகும்போது கர்த்தர் அங்க ஜீவனை கட்டளிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம், நீங்க ஒரு அபிஷேகம். நீங்க போகும்போது சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்க மூலமா அந்த கிரியை செய்வார், ஜீவனை கட்டளிடுவார். ஆமென். ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். சாவுக்கு ஏதுவானவர்கள் பிழைப்பார்கள், வியாதி படுக்கையில் இருக்கிற விடுதலை அடைவார்கள். ஆமென். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். அபிஷேகம் வர வர என்ன நடக்குமா? ஆத்துமாக்கள் பெருகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாக்கள் பெருகும். இந்த நதி போகும் இடமில்ல யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. ஆரோக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தா பரிசுத்தமான அபிஷேக நதி. இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். இந்த பரிசுத்தமான அபிஷேக நதி ஊற்றப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அபிஷேக நதி ஊற்றப்பட்டது. 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது பெந்தேகோஸ்து நாளில் ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்பட்டாரு. அங்கே இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லாரும் இணைஞ்சு ஆவியானவர் கொடுத்த வரத்தின்படியே, தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை அபிஷேகத்தில் அவள் நிறைஞ்சு அந்நிய பாஷை ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அதிகாரத்தில் கடைசி சொல்லப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த நதி பாய்ந்தது. நடந்து என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பேதுரு யோவானும் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறாங்க. அவங்க போகிற வழியில் நடந்த என்ன காரியம் தெரியுமா? பிரேவி சப்பானை குணமாக்கப்பட்டான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். அதுக்கு பிறகு அவங்க உருமால்கள், கச்சரைகள், அது மாத்திரமில்லை அவங்க நிழல்கள் பட்ட மாத்திரத்தில் வியாதஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. கர்த்தர் வல்லவரும் காரியங்களை செய்தார். இயற்கை அப்பாற்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்தருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அபிஷேக நதி. அந்த அபிஷேக நதி பாயும் போது ஆரோக்கியம் உண்டாகுது. அந்த அபிஷேக நதி பார்க்கும்போது வல்லமை உண்டாகுது. அந்த அபிஷேக நதி பாயும் போது கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்கிறார். அல்லேலூயா. பட்டு போன மரம் கூட யோபுல வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது பட்டு போன மரம் கூட தண்ணீர் வாசனையினால் துளிர்க்குமா. அந்த மரத்தை கொடுத்தாலும் நம்பிக்கை உண்டு. பட்டு போன மரம் தண்ணீரின் வாசலில் கர்த்தர் துளிர்க்க பண்றார். உன் வாழ்க்கை பட்டு போயிருக்கா? இன்றைக்கு உனக்கு தேவை அபிஷேகம். லியோனார்ட் ரேவன்ஹீல் என்ற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். லியோனார்ட் ரேவன்ஹீல் அவரோட புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் எழுதுகிறார். அவர் எழுதும் போதே இப்படி எழுதுகிறார். என்ன தெரியுமா? இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த புஸ்தகத்தை ஒன்று நீங்கள் தூக்கி போடுவீங்க, இல்லை இந்த புஸ்தகம் உங்களை தூக்கி போடும். என்ன சொல்றாரு? அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த புஸ்தகத்தை ஒன்று நீங்கள் தூக்கி போடுவீங்க, இல்லை அந்த புஸ்தகம் உங்களை தூக்கி போடும். அவர் சொல்கிறார், அதில் ஒரு டைட்டில் அவர் ஒரு டாப்பிக்கில் எழுதுறாரு. என்ன தெரியுமா? என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் இல்லையோ நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்த அபிஷேகம் உனக்குள் கொழுந்து விட்டு எரிகிற அக்னியாய் உனக்குள் ஓருகிற நீரூற்றாயிருந்து உனக்குள் வல்லமையான கிரியைகளை செய்யும். உன்னை வல்லமையுள்ளவனாய் அது மாற்றும். ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்த வல்லமை உனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யும். அல்லேலூயா.
அபிஷேகம். அந்த அபிஷேகம் மகிமையான கிரியைகளை செய்யும். பட்டுப்பணம் மரம் தான் அந்த அபிஷேகத்தை. இதெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு விட்டுட்டீங்களா மகளே மகனே, இன்று நாள் முதல் அந்நிய பாஷைகளை பேசி அந்நிய பாஷை ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். தண்ணீர் பாய 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 உங்கள் வாழ்வில் எல்லா பட்டு போன காரியங்களை தேவன் மறுபடியும் துளிர்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் 47:19 வாசிக்கும் போது எசேக்கியேல் சாப்டர் 47 verse 10 19 வாசித்து முடிக்கலாம். அப்போது என்கேதி துவக்கி எனேக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையில் நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல சாதியும் மகா ஏராளமாயிருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். இப்படி தான் இருக்குது. ஆனாலும் தேவனை விடுறதில்ல. நதியோரமாய் பாயும் போது நதியோரமாய் இக்கரையில் அக்கரையில் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12ஆம் வசனத்துல புசிப்புக்கு சகல விதமான விருட்சங்கள் வளரும். ஆமாம். அபிஷேகம் பாயும் போது வளரும், வளர்ச்சி உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க வளர்ச்சி. எல்லாம் சொல்லுங்க வளர்ச்சி, செழிப்பு, உயர்வு, பெருக்கம், மேன்மை, கனி உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறானா. அவைகள் எதைகள் உதிர்வதில்லை, அவைகள் கனிகள் கெடுவதில்லை. ஆமாம். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். ஆமாம். நீ கனிகளை கொடுப்பாய் மகளே மகனே, நீ கனி கொடுப்பாய். நீ கனி கொடுக்கிற சபையாய், நீ கனி கொடுக்கிற விருட்சமாய், நீ தேவனுக்காக வல்லமையான கிரியைகள் செய்கிற விருட்சமாய் இருப்பாய். ஆமென். கர்த்தர் அதனால் நம்மோடு பேசியிருக்கிறார். இதெல்லாம் அந்த உருவக மொழியாக 3 காரியங்களை சொல்லுகிறது. கர்த்தர் வேதத்தில் தியானமாக இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது, அவருடைய அபிஷேகத்தால் நிறைந்திருப்பது. இந்த 3 காரியங்கள் வேதத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட காரியங்கள். இவைகளை செய்வாயானால் நீ பிழைப்பாய். ஆமாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர். மகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். மகனே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார். நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாமா? அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக நதி. ஏ கபா லபா ராபா தாபா 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 ராபா ராபா ஏ கபா தரா பதா ராபா. அந்த அபிஷேகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அவர் சவுலாயிருந்து பவுலாய் மாறினார். எந்த சபையை துன்பப்படுத்தினாரோ அதே சபையை நாட்டும்படியாக, அதே சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக, அதே சபைக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் கர்த்தர் அவனை வைத்தார். சவுல் பவுலாய் மாற்றப்பட்டான். ஏ கபா ராபா தா ராபா. அவர் அழிக்க தேடின அந்த விசுவாசத்தை கட்டும்படியாக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். லஹா த ராபா த ராபா த ராபா. அவன் ஆசீர்வாத பாத்திரம். ஏ லஹா லா மகா த பா ராபா தரா. பிரயோஜனமான பாத்திரம். அவன் போகிற இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் வாசிக்கும் போது அவன் போகிற இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. விசுவாசத்தில் பலம் கொண்டு நாளுக்கு நாள் பலுகி பெருகினார்கள். ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்தார். இந்த நாள் அர்ப்பணிக்கலாமா? இந்த வார்த்தைகளை வாசித்து தியானிப்ப ஆண்டவரே, தீர்மானம் எடுக்கலாமா? மகாத ரபா த ரபா. என் கண்களை திறந்தீங்கப்பா. கண் திறக்கும் ஆண்டவர் செய்தி மூலமா என் கண்ணை திறந்தீங்கப்பா. ஓ ரபா ஹாதா ரபா டாபா. ஏ கபா தாபா தாபா ராபா தாராபா டாராபா. ஏ கபா லபா தாராபா தாராபா. ஏ கலா மதா ரபா தாராபா. உங்கள் வேதத்தை நான் வாசித்து தியானிப்பேன். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? என்னோட இணைந்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசித்து தியானிப்பேன். அபிஷேகத்தில் நிறைந்திருப்பேன். ராக்கா லாக்கா தாராபா. உங்கள் மேலேயே நம்பிக்கையாயிருப்பேன். அந்த கிருபை, அந்த அனுக்கிரகம், அந்த தயவு, அந்த ஒத்தாசை எனக்கு உண்டாகட்டும். பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற வேலைகளை இப்போது வல்லமையான அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், பிரசன்னத்தின் அபிஷேகம் இப்போது உங்க வியாதி படுக்கையில் இறங்கட்டும். உங்க வீடுகளில் இறங்கட்டும். உங்க சரீரத்தில் இறங்கட்டும். உங்க பிசினஸ்ல இறங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், அபிஷேகம், மகிமை இறங்கட்டும். இப்போது தேவன் சுகத்தை கட்டளிடுவாராக, மகிமை கட்டளிடப்படுவதாக, வல்லமை இறங்குவதாக, பிரசனை இறங்குவதாக, ஆவியானுடைய கிருபை உண்டாவதாக, ஆவியின் அனுக்கிரகம் உண்டாவதாக. ஆவியானவர் வல்லமையாய் 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 இப்போது இறங்குவீராக. இப்போது அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வல்லமையான கிரியைகள் இப்போதே உண்டாவதாக ஜெபிக்கிறோம். விழுந்து போன பிசினஸ் துளிர்ப்பதாக, விழுந்து போன காரியங்கள் துளிர்ப்பதாக, பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக, வியாதி படுக்கைகள் மாறுவதாக, இப்போது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக.
ஷாபா லாகா தாரா பாடா ராபா தாராபா. எழும்பி நட. கபாலா கத ராபா தாராபா தாபா. தேவன் கையில சாவியை கொடுக்கிறான். மறுபடி நீ துளிர்க்கிறது, உன் வாழ்வு துளிர்க்கிறது, உன் பிசினஸ் துளிர்க்கிறது, உன் குடும்பம் துளிர்க்கிறது. கர்த்தர் தழைக்க செழித்தோங்க செய்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் கர்த்தருடைய ஆவியானவர் இவளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் இவளை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய வல்லமை நாமத்தில் இவளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முதல் ஆசீர்வாதத்தோடு இருப்பார்களாக. உம்முடைய கரம் வல்லமையாயிருந்து அற்புதங்களை செய்யட்டும். கர்த்தருடைய கையில் இவள் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடு நடக்கிற அந்நிய ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.